உங்க சந்தோஷம்? புது வருஷத்துல நீங்க காண்பிக்கிற சந்தோஷம் இதுதானா? இப்படிதான் உங்க சந்தோஷத்தை வரவேற்றிருக்கிறீங்களா? நல்ல உற்சாகமாய், ஒரே குரலாய், ஒரே குடும்பமாய், ஒரே சரீரமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புது வருட பரிசுத்த ஆராதனைக்கு நேராக கடந்து வந்திருக்கிற எம்எல்டி குடும்பத்தார் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன். மறுபடியுமாக நம்முடைய திருச்சபையின் சார்பிலே, என்னுடைய சார்பிலே விசுவாச மக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சோஷியல் மீடியா மூலமாக பார்க்கிற உலகெங்கும் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் மெட்ராஸ் லிவிங் டெம்பிள் சென்னை பட்டணத்திலிருந்து, எங்கள் இந்திய தேசத்திலிருந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை, புது வருட நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நம்பி இந்த ஆண்டை கொடுத்திருக்கிறான்னு சொல்லுங்க. உங்களை நம்பின்னு சொல்லுங்க. உங்களை நம்பி, ஆமா, உங்களை நம்பி கொடுத்திருக்கிறாரு. ஆமென். ஆமா, நீங்க கை கொடுத்த விதத்துல கொஞ்சம் மயக்கத்துல இருந்தா கூட தெளிவாயிட்டு இருப்பாங்க. என்ன நம்பி? புரிஞ்சிருக்காது. என்ன நம்பி? ஓ அப்படியா, பரவாயில்ல, போகும்போது கொடுத்துட்டு போங்க, ஆசீர்வாதம். Praise God. சரி, கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தரோட சமூகத்துல கர்த்தரை ஆராதிப்பது என்பது எண்ணற்ற ஒரு மகிழ்ச்சி. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். எவ்வளவு நேரம் கர்த்தரை பாடி ஆராதிச்சுக்கிட்டு இருந்தாலும் அது போதாது. ஏன்னா அவ்வளவாய் அவர் நமக்கு செய்திருக்கிறார். எதை சொல்றது, எதை விடுறது? ஆமா, சொல்றது அதிகமா இருக்கு. அதனால நம்ம எல்லாரும் கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். நிகரில்லாத தேவன் அவர். யோசிச்சு பாருங்களேன், ஒரு புது வருஷத்தை கர்த்தர் காண செய்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, போன வாரத்துல நடந்த சம்பவம். 2-3 தினங்களுக்கு முன்னாக தென் கொரியாவோ வட கொரியாவோ ஃபிளைட்டு ஆபத்துக்குள்ள போய் 170 நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அவரோட பிள்ளைகளுக்கு அவர் எவ்வளவு உண்மையா இருக்கிறார் பாருங்க. நமக்கு அவர் எவ்வளவு போதுமானவரா இருந்திருக்கிறார், பாதுகாப்பா இருந்திருக்கிறார். நிகரில்லாத தேவன் அவர். இணையில்லாத ஒரு இனிமை. அவர் சொல்லுங்க, அவர் இனிமையானவர். சொல்லுங்க. ஆமா, நம்ம கணவரை பார்த்து நீங்க சொல்லியிருப்பீங்க, ரொம்ப இனிமையா இருக்கிறீங்க. நீங்க உங்க மனைவியை பார்த்து சொல்லிருப்பீங்க, இனிமையா இருக்கு. பிள்ளைகளை பார்த்து சொல்லுவீங்க, இனிமை. இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க இனிமையானவர். சத்தம் வர மாட்டேங்குது. இனிமையான என் கணவர் இடத்துல ஆண்டவரை வைக்கிறதா, என் மனைவி இடத்துல ஆண்டவர்? அப்படி இல்லை. சொல்லுங்க, இனிமையானவர். நீ அவர் இனிமையானவர். அவர் நிகரில்லாத தேவன். கரங்களை தட்டி அந்த நிகரில்லாதவருக்கு இன்னும் ஒரு விசை. நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லா இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ. சொல்லுவோம், நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லா இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே, எல்லாவற்றிலும் மேலா உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே, எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. எத்தனை பேர் பாடுகிற இந்த பாடல் வரிகளின்படி எல்லா புகழும் எல்லா கனமும் உமக்கே என்று அவருக்கு நாம் செலுத்த இந்த இடத்துல முழு வாஞ்சியோடு இந்த இடத்துல இருக்கிறோம். 2025 காண்போமா என்ற ஒரு சந்தேகம் நம்மளோட வாழ்க்கையில இருந்து, இங்க இருக்கிற இந்த கூட்டத்துல எத்தனையோ பேர் ஒருவேளை நினைச்சிருக்கலாம்,
நமக்கு வந்த சூழ்நிலைகள், நமக்கு நடந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது இந்த 2025 நம்ம பார்ப்போமா வேண்டாம் என்று வெறுத்த நாட்கள், ஏன் இந்த வாழ்க்கை என்று நினைத்த நாட்கள், மரித்து கொள்ளலாம் என்று யோசித்த அந்த 2024 நினைச்சு பாருங்களேன். ஆனா அதெல்லாம் கடந்து கர்த்தர் 2025க்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி. கர்த்தர் அப்படிதான் சுகமா இருக்கும்படி கர்த்தர் உள்ள கொண்டு வந்துட்டார் 2025க்குள்ள. ஆமென். எல்லாரும் இந்த பாடலை பாடி அவருக்கே எல்லா புகழ், அவருக்கே எல்லா கனம், அவருக்கே எல்லாம், அவர் ஒருவருக்கே உயர்த்தப்படத்தக்கவராய் சேர்ந்து பாடுவோமா அந்த நிகரே இல்லாத தேவன். ஆமென். நிகரே இல்லா தேவன், இணையில்லா இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. சொல்லுவோம், நிகரே இல்லா தேவன், நீ இணையில்லா இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லா இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. எல்லோரும் நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லா இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே, எல்லாவற்றிலும் மேலான் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே, எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லா இனிமையும். எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போமா. இரக்கம் செய்யும், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ, இல்லா தேவன் நீ, இணையில்லா இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே, எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. நிகரே இல்லா தேவன் இணையில்லா. சொல்லுவோம், இரக்கம் செய்யும் நிகரே இல்லா. சொல்லுவோமே, அவரை உயர்த்தி சந்தோஷமாய் அவரை ஆராதிப்போம்.
சேர்ந்து சொல்லுவோமே, நிகரே இல்லா ஜீசஸ். ஆமென். இரக்கம், ஆண்டு முழுவதும் அவருடைய இரக்கம். எஸ், சொல்லுவோமா? ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன், என்னை அற்புதமாக்கின எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை முழுவதும் உயர்த்திடுவேன், என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன், என்னை. ஆமென். சொல்லுங்க. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பமும் நீ. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பமும் நீ. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமை மேகமும் நீ. முழுவதும் உயர்த்திடுவே, என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே, எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும். எல்லோரும் ஒரு தீர்மானத்தோடு ஆயுள் முழுவதும் உயர்த்துவேன் என்று. ஓ ஜீசஸ், உயர்ந்தவரை வான சேனைகள் தூதர் கூட்டம் பாடிடும் வல்நாமமே. வான சேனைகள் தூதர் கூட்டம் பாடிடும் வல்ல நாமமே. வான சேனைகள் தூதர் கூட்டம் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கினேயற்ற நாமமே. முழுவதும் உயர்த்திடுவே, எல்லா அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே, எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே, என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் உயர்ந்தவரே. நிகரே இல்லா தேவன், இணையில்லா இனிமையும் நீ. இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீர். எல்லார் முறை குரலாம். நிகரே இல்லா, மனதார சந்தோஷமாய் இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீர். இன்னும் ஒரு முறை சேர்ந்து சொல்லுவோம். நிகரே, ஓ glory, அவருக்கே மகிமை உண்டாக. சொல்லுவோமே, இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீர். சொல்லுவோமா? ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே, என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும்
எல்லாவற்றிலும் மேலாக உயர்ந்தவரை, எஸ், எல்லா புகழும் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை, நிகரே இல்லா தேவன் நீர், இணையெல்லா இனிமையும் நீர், இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீர். எல்லாரும் ஒரே குரலாய் சொல்லுவோமா? நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லா இனிமையும் நீர், இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீர். கரங்களை தட்டி குறைவுகளை போக்கிடும் நிறைவானவர் அவர். அவரே ஜீவாப்பம், சிறகின் நிழலாய் கூட வரும் அவரே மகிமையின் மேகம். வருடம் முழுவதும் மகிமையின் மேகமாய் அவர் நம்மோடு பயணிப்பார். இத்தனை ஆண்டுகள் அப்படியாய் நம்மை நடத்தினவர், நம்மேல் தம்முடைய மகிமையின் மேகமாய் இருந்து நம்மை நடத்தி, இத்தனை ஆண்டுகள் நம்மளை நடத்தி சுமந்து ஏந்தி தப்பித்து வந்தவர். இந்த ஆண்டும் அவர் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் நல்லவராயிருக்கிறார். அவர் வல்லவராயிருக்கிறார். இதுவரை நடத்தினார், இனியும் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2024 நடத்திட்டார்னா 2025 நடத்த மாட்டாரா? அல்லேலூயா. கடினமான பாதைகளே நம்மளை நடத்திட்டு வந்துட்டார்னா நடக்க போகிறது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியுமே, நடத்த மாட்டாரா? அல்லேலூயா. ஆமா, அவர் யெகோவா ஈரே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த வருஷத்தினுடைய இந்த 2025 ஜனவரி மாதம் முதல் தேதி, முதல் நாள் அதிகால வேளையில அவரை எப்படி எடுத்துக்க போறோம் தெரியுமா? நீங்க எனக்கு யெகோவா ஈரேயா இருக்க போறீங்க வருஷம் முழுவதும். ஆமென். ஆமா, யெகோவா ஈரேனா என்னங்க அர்த்தம்? எல்லாம், ஆமா, எல்லாம் பார்த்து கொள்ளுவார்னு நம்ம சொல்றோம்னா எதை பற்றியும் நம்ம கவலைப்படக்கூடாது. ஆமென். அவரெல்லாம் பார்த்து கொள்ளுவார். அவர் நமக்கு வார்த்தையை கொடுத்துட்டாரு. இந்த ஆண்டு நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். என்ன சொன்னார் அவரு? திரும்ப சேர பண்ணுவேன், திரும்ப சேர பண்ணுவேன். அதற்கு நிறைய காரியங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் சொல்லி வைத்திருக்கிறார். அவர் விரும்புகிறார். அதே அவர் நம்மோடு கூட பேச போகிறார். அப்படிப்பட்டவரை நம்பிக்கையோடு இந்த வேளையில ஆராதிங்க. ஹல்லேலூயா. ஆமா, அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். கடந்து வந்த பாதையை நம்ம பார்க்கும்போது அவர் சுமந்து வந்ததை நாம் உணர முடியும். ஹல்லேலூயா. கடந்த வருட பாதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவர் சுமந்து வந்ததை நம்ம உணர முடியும். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் எல் ஷடாய், சுமந்து வந்த தெய்வம். அவரை ஆராதிப்போம். ஜீசஸ். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே. யெகோவா ஈரே, பார்த்துக் கொள்வே. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே. யெகோவா ஈரே, பார்த்துக் கொள்வே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் சந்திப்பே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பே. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே. யெகோவா ஈரே, பார்த்துக் கொள்வே.
இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே. யெகோவா ஈரே, பார்த்துக் கொள்வே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாம் சந்திப்பே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாகும் நீ சந்திப்பே. இந்த வேளையில் உங்களோட தேவைகள் எதுவாக இருந்தாலும் தேவ சன்னமே, இந்த வருடத்தை தொடங்கி இருக்கிறீங்க. இந்த 2025 எப்படி இருக்குமோ, பல தேவைகளோடு நீங்க இருக்கலாம். இங்க உங்க குடும்பத்தில் குறித்த காரியங்கள், வேலையிடத்தில் உள்ள காரியங்கள், எதிர் வாழ்க்கை குறித்த காரியங்கள், பொருளாதாரத்திற்குரிய காரியங்கள், ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரியங்களை தேவையோடு இங்க இருப்பீங்க. தேவையோடு இந்த வருஷத்தை நீங்க ஆரம்பித்திருப்பீங்க. தேவை உள்ளவர்களாய் நீங்க இங்க வந்திருப்பீங்க. யெகோவா ஈரே, தேவை யாவையும் அவர் சந்திப்பார். நம்பிக்கையோடு பாடுங்க. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளா சுகமானோ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பே. என் தேவையெல்லாம் சந்திப்பீ. நீர் மாத்திரம் நம்முடைய தேவையை சந்திக்கிறவர். நீர் மாத்திரம் போதும். ஜீசஸ், ஆமென். இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே. யெகோவா ஈரே, பார்த்துக் கொள்வே. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே. யெகோவா ஈரே, பார்த்துக் கொள்வே. யெகோவா ஈரே, என் தேவை யாவும் சந்திப்பீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவை யாவும் சந்திப்பீ. நீர் மாத்திரம் போதும். எஸ், glory, amen. சொல்லுவோமே, நீர் மாத்திரம் போதும். அவர் மாத்திரம். அவரை பிடித்துக் கொள்ளுங்க. அவரை பிடித்துக் கொண்டவர்களாய் நீர் மாத்திரம். ஓ, நீர் மாத்திரம். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். Hallelujah, hallelujah,
தேவை கிருபை வருஷத்தினோட துவக்கத்துல வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டை தந்திருக்கிறாரு. இந்த ஆண்டு முழுவதும் நம்ம எல்லாவற்றையும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் கடந்து போகணும்னா அவருடைய கிருபை நமக்கு வேணும். அவர் வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த வார்த்தை நம்மை விட்டு விலகாதபடிக்கு அந்த வார்த்தை இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும்னா அவருடைய கிருபை வேணும். அப்ப இந்த ஆண்டு இந்த அதிக அளவில் அவருடைய கிருபை கேட்டு வாங்கி கொள்ளுவோம். அவருடைய கிருபை கேட்டு வாங்கி கொள்ளுவோம். அவருடைய கிருபை நாம் வாங்கி கொள்ளுவோம். இன்னும் தேவை கிருபை தாருமே. எல்லாரும் சொல்லுவோமா? இன்னும் தேவை கிருபை தாருமே. ஒரே குடும்பமாக இன்னும் தேவை தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை தேவை கிருபை தாருமே. எல்லாரும் ஒரே குரலாய் இன்னும் தேவை அவருடைய மகிமை. எஸ், இன்னும் தேவை. அவருடைய மகிமை நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அவருடைய மகிமை நம்முடைய பாத்திரத்தை கிருபையினால் நிரப்புகிறது. இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஓ ஹalleluya ஹalleluya. மை ஆராதிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மை உயர்த்துகிறோம், மை போற்றுகிறோம், மை புகழுகிறோம். உமக்கே எல்லா கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே சிறந்தவர், நீர் ஒருவரே மேலானவர், நீர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நாம் உட்காருவோம்.